allowance இதான். இங்க இருந்து இந்த stitching lineல இருந்து இது வரைக்கும் இருக்க அந்த distance இருக்குல, we call this as what? Seam allowance. இந்த allowance can be like 1 inch, half an inch, quarter inch. நம்ம எவ்வளவு வேணா விட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். இது யாருமே கம்பல்சரி இவ்வளவுதான் விடணும், இவ்வளவுதான் குடிக்கணும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. இங்க வந்து சில ரூல்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ்ல இருக்கிறத மட்டும் கம்பல்சரி கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ்ல இல்லாத நம்ம கம்ஃபர்ட் ஜோன் நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளவுஸ்ல வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் வரத we call it as what? Seam allowance. Seam allowance எப்படி வேணா இருக்கலாம், நம்ம இஷ்டப்படி எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்ஃபிட்டை நம்ம ரெடி பண்றோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் கமீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கமீஸை ரெடி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்க வேண்டியது எவ்வளவு சீம் அலவன்ஸ் கொடுக்க போறோம்னு யோசிக்கணும். அண்ட் அகெயின் சீம் அலவன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி another term called அந்த போர்ட்ல எழுதுற another term called as an ease allowance. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ease allowance. ease allowance. ease allowance னா என்னது? ஒரு கார்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிற லூஸ். அகைன் இது வந்து ஒரு பாடிக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அண்ட் ஒரு அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஒரு பிளவுஸ் எடுத்தா இதுக்கு எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும்னு ஸ்டாண்டர்டா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதை தாண்டி கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்று இருக்கு. ஒரு காலேஜ் கோயிங் கொடுக்கும்போது அவங்க நல்லா ஃபிட்டா வேர் பண்ண தான் விரும்புவாங்க. அப்போ பிளவுஸோட ஈஸ் அலவன்ஸ் மாறுது. அண்ட் இப்போ நீங்க கமீஸ் உங்க அம்மாக்கோ இல்ல உங்க பாட்டிக்கோ கொஞ்சம் வயசானவங்களுக்கு பண்ணும்போது அந்த ஈஸ் அலவன்ஸ் மாறும். ஸோ இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஈஸ் தான். இந்த ஈஸை எக்ஸ்ட்ராவா கொடுத்தா கார்மெண்ட் லூஸ் ஆயிடும், கம்மியா கொடுத்தா அவுட்ஃபிட் டைட் ஆயிடும். தட்ஸ் ஆல். அப்போ ஒருத்தருக்கு எப்படி ஈஸ் அலவன்ஸ் எப்படி நம்ம டிசைட் பண்றோம், அதுதான் இந்த என்டையர் 4 மந்த் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது சீம் அலவன்ஸ். இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, திஸ் இஸ் கால்ட் as a seam allowance. இத வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியும், we can see, பட் ஈஸ் அலவன்ஸை கண்ணால பார்க்க முடியாது. இப்போ இந்த பிளவுஸ்ல எவ்வளவு ஈஸ் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஈஸ் அலவன்ஸை டேப்பை வச்சு மெஷர் பண்ற வரைக்கும் no one knows what is ease in this blouse. யாருக்குமே ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. So ease allowance we cannot see in the blouse or any garment unless and until அந்த பர்சனோட நம்பர் முதல்ல நமக்கு இருக்கணும். அவங்க செஸ்ட் நம்பரோ பாடி நம்பரோ வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும். and also the seam allowance அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நான் ஞாபகம் வச்சுங்க, இந்த ரெண்டு ஈஸும் சீமும்.